நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஆர்டிஏல அடுத்து வந்திருக்கிற ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான். போன வீடியோவில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் கொடுத்துருக்கிற அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்சூரன்ஸ் செக்டார்லேயே ஒரு புதுவிதமான இன்னும் கொஞ்சம் அதிக ஃபீச்சர்ஸோட ஒரு அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் 2047க்குள்ள இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐஆர்டிஏவோட நோக்கம். அந்த விஷனை நோக்கி தான் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ட்ரினிட்டி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ட்ரினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 3 செக்ஷனாக இதை பிரிச்சிருக்காங்க. பீமா விஸ்தார், பீமா வஹப், பீமா சுகம். இந்த 3 செக்ஷனாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீமா விஸ்தார் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன நமக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பீமா விஸ்தார், இப்போ நம்ம ஒருத்தர் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா லைஃபுக்கு ஒரு பாலிசி எடுக்கணும், ஹெல்த்துக்காக ஒரு பாலிசி எடுக்கணும், அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் தேவைன்னா அதுக்கு ஒரு பாலிசி எடுக்கணும், அப்புறம் நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நம்மளுடைய திங்ஸு, நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று நம்ம எடுக்கணும். இப்போ 4 விதமான இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்கு. ஆனால் இப்போ இந்த பீமா விஸ்தார் அப்படிங்கிற அந்த ஒரு இதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரே பாலிசியிலேயே நமக்கு லைஃபு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் அண்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், இது 3மே கவர் ஆகும். 4 பாலிசி நம்ம எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுவும் மிக குறைந்த பிரீமியத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, முக்கால்வாசி ஆகிடுத்து. கூடிய சீக்கிரம் நமக்கு அது வரும். இது பீமா விஸ்தார். அடுத்தது 2வது பீமா வஹப். லட்சக்கணக்கான இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருந்தாலும் இந்தியாவில் உள்ள கிராமத்தில் உள்ள கடைக்கோழி மக்களுக்கு இன்சூரன்ஸ் போய் சேருது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. இதனால ஐஆர்டிஏ செக்டார் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள படித்த பெண்களை, அதாவது அந்த வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து யூனியனில் உள்ள பெண்களை இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண வைக்கிறது. அதாவது அவங்கள முகவராக மாற்றி எல்லா மக்களுக்கும், கிராமத்தில் உள்ள கடைக்கோடி மக்கள் எல்லாருக்கும் இன்சூரன்ஸு இருக்கணும். அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2047க்குள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களுக்கும்
காப்பீடு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பீமா விஸ்தார் அப்படிங்கிறதோட நோக்கம். மூன்றாவது பீமா சுகம். பீமா சுகம் அப்படின்னா இப்போ நடைமுறையில் நம்ம எல்லாருமே எல்லா பொருட்களையுமே ஆன்லைனில் வாங்கிறது ஒரு பழக்கமாக மாறிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நம்ம இன்சூரன்ஸ் ஒருத்தர் போடணும் அப்படின்னா நம்மளுடைய ஏஜை அந்த பீமா சுகம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், அதாவது நமக்கு பென்ஷன் பிளான் வேணுமா, என்டோமெண்ட் வேணுமா, சில்ட்ரன் எஜுகேஷன் வேணுமா, இல்லை சில்ட்ரனோட மேரேஜ் வேணுமா, அந்த விஷயம் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் எந்தெந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 56 கம்பெனி இருக்குது. இந்த 56 கம்பெனிலையும் நம்மளுடைய ஏஜு, நம்மளுடைய தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எல்லா திட்டங்களும் அதில் கிடைக்கும். நமக்கு எது சௌரியமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பாலிசி வாங்கிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்லேயே நம்ம பாலிசி எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லா இன்சூரன்ஸோட ப்ராடக்ட்ஸையும் கம்பேர் பண்ணி நாம்ளே தேர்ந்தெடுக்க முடியும். இது காரணமாக பேப்பர்லெஸ் ஒர்க் இருக்கும். அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் சௌரியம், வாங்குற நமக்கும் சௌரியம். இப்போ ஏஜென்ட் நம்ம இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் சொன்னார்னா அவரோட கம்பெனியை ப்ராஜெக்டை மட்டும், அவருடைய கம்பெனியில் உள்ள பிளான்ஸை மட்டும்தான் அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம இப்போ ஆன்லைனில் அப்படின்னா எல்லா கம்பெனியோடைய பிளான்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கிளைம் செட்டில்மெண்ட்டு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். இப்போல்லாம் அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு செட்டில்மெண்ட் எல்லாமே நமக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்த இடத்துல நம்ம கையில் மொபைலில் நம்ம எல்லா இன்சூரன்ஸோட தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்ற முடியும். அதோட நம்மளுடைய பிரீமியத்துக்கு தேவை, நமக்கு என்ன பிரீமியம், நம்மளால என்ன கட்ட முடியுமோ அந்த பிரீமியத்தை போட்டாலே உங்களுக்கு என்னென்ன கம்பெனியில் அந்த மாதிரியான திட்டங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்துடும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ராஜெக்டு. இதை IRDA அப்ரூவ் பண்ணி சீக்கிரமாக நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்குள்ளான ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த வெப்சைட்டெல்லாம் நமக்கு நடைமுறைக்கு வந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேப்பர்லெஸ் ஒர்க்கு நேரம் மிச்சமாகும். அதோட நமக்கே நம்ம எல்லாமே நம்மளுடைய கையிலேயே நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் IRDAவோட குறிக்கோளான எல்லாருக்கும் இன்சூரன்ஸ், எல்லா பாலிசியும் ஒரே பிரீமியத்தில் ஒரு தரம் பிரீமியம் கட்டினா போதும். 4 இன்சூரன்ஸ்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தனியாக, பர்சனல் ஆக்சிடென்ட்டுக்கு தனியாக, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் தனியாக, லைஃப் இன்சூரன்ஸ் தனியாக நீங்கள் நம்ம பிரீமியம் கட்ட தேவையில்லை. இந்த 4 கவரேஜும் ஒரே பாலிசியில் குறைந்த பிரீமியத்தில் நம்ம மக்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் விவரங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.